இந்த வீடியோல நம்ம சோயா சங்க்ஸ வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோயா சங்க்ஸ்ல வந்து நெறைய புரோட்டீன் இருக்கு. இத நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, நீங்க 2, 3 பேருக்கு செய்றதா இருந்தா, நீங்க வந்து 1 கப் கூட எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிட்டு, இந்த சோயா சங்க்ஸ வந்து நீங்க அதுல போட்டுக்கோங்க. இது நல்லா உப்பி வரணும். நல்லா ஊறி வந்தோனே, இது நல்லா தண்ணிய எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வரமிளகா வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாலாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாரி இருந்தா கூட ஓகே தான். இது கூட நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதும மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா ஒரு கிரிஸ்பியா இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாரி திக்கான பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியா ரெடி பண்ண வேண்டாம். இந்த மாரியான கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். இத வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. தோசைக்கல் நல்லா சூடானோனே, நல்லா வந்து எண்ணெய் நல்லா தேய்ச்சுட்டு, அப்புறமா நீங்க வந்து ரொம்ப மெலிசா ஊத்தக்கூடாது. ரொம்ப மெலிசா ஊத்துனீங்கன்னா, அது வந்து ஒட்டிக்கும், வராது. அதேமாரி ரொம்ப திக்காவும் ஊத்துனீங்கன்னா வந்து, உள்ளலாம் சரியா வந்து வேகாது. ராவா வந்து அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அந்த சோயா சங்க்ஸோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப மெலிசாவும் இல்லாம, மீடியமா வந்து ஊத்திக்கோங்க. சுத்தி கார்னர்ல வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டாம வரும். இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வேகறதுக்கு முன்னாடியே எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்து தோசை கல்லுலயே இந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஒட்டிக்கும். எடுக்கவே வராது. 2 பக்கமும் நல்லா 5 மினிட்ஸ் குக் ஆகணும். அப்பதான் வந்து இந்த ரா ஸ்மெல்லாம் போகும். இத வந்து ஒரு லிட் போட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. நல்லா திருப்பி போட்டோனே 2 பக்கமும் வந்து நல்லா இந்த மாரி பிரஸ் பண்ணி எடுங்க. அப்பதான் வந்து அந்த ஆவிலாம் நல்லா உள்ள போயி, உள்ள இருக்க ரா ஸ்மெல்லாம் நல்லா போகும். நல்லா உள்ளேயும் நல்லா குக் ஆயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நீங்க ரொம்ப ஸ்பைசியான டொமேட்டோ சட்னியோ, இல்லன்னா வந்து கோகோனட் சட்னியோ வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.